நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகும்போது அங்கே யாராச்சும் நம்ம பேசுகிற மொழி பேசும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உலகத்தில் இந்த மாதிரி நிறைய மொழி பேசுகிற மக்கள் இருக்காங்க. இப்போ ஒரு நாட்டில் ஒரே மொழி பேசுகிற மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இந்தியா மாதிரி நாட்டில் நிறைய மொழி பேசுகிற மக்களும் இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம மொழிகளை பற்றி பேசுகிறோன்னா February 21 உலக தாய்மொழி தினம், அதாவது இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டேன்னு கொண்டாடப்படுது. உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்மொழியும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி உலக தாய்மொழி நாளாக யுனெஸ்கோ இந்த நாளை அங்கீகரிச்சிருக்காங்க. மனித குலம் தோன்றிய காலகட்டத்தில இருந்து இந்த ஸ்டோனேஜ் மனிதர்கள்லாம் செய்கையில தான் பேசிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அந்த மனிதர்கள் தான் அவங்க பேசுறதுக்கு ஒரு மொழியை உருவாக்குனாங்க. அப்படி பார்த்தா ஒரு மொழி தோன்றி 50,000 இயர்ஸ்க்கு மேல ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல எவ்வளவோ தொன்மையான லாங்குவேஜஸ் இருந்தாலும் இப்போ வழக்கில் இருக்கிற லாங்குவேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லட்டின் அர்மானியன், கொரியாவின் ஹீப்ரூ, அரபிக், கிரேக்கம், சீனம், சமஸ்கிருதம், தமிழ். நம்ம தமிழ் லாங்குவேஜ் தோன்றி 50,000 இயர்ஸ்க்கு மேலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழிக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டிலாம் என்னென்னு பார்க்கலாமா? திராவிட மொழி குடும்பத்திலே தாய்மொழியாக இருக்கிறது தமிழ் தான். உலகத்தில் எவ்வளவோ லாங்குவேஜஸ் இருந்தாலும் அதில் 11 மொழி தான் செம்மொழி. அதில் ஒன்று நம்ம தமிழ். எந்த ஒரு ரிலீஜனை பேஸ் பண்ணியும் இல்லாத ஒரே மொழி தமிழ் தான். அதே மாதிரி நம்ம தமிழில் பேசும்போது ரொம்ப குறைந்தபட்ச காற்று தான் நம்ம யூஸ் பண்ணுறோமா, சுற்றி இருக்கிற எல்லா யாரையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கவே மாட்டோமா. சரி, அப்போ தமிழ் லாங்குவேஜுக்கு அடுத்தபடியாக நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கிற லாங்குவேஜஸ் என்னென்னு தெரியுமா? சைனாவில் பேசுகிற மேண்டரின், ஃப்ரான்ஸில் பேசுகிற ஸ்பானிஷ், ரஷ்யன், ஜாப்பனீஸ், ஜெர்மன் மொழிகள்லாம் இருக்குது. ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கக்கூடிய லாங்குவேஜ் என்னன்னு தெரியுமா? அதுதான் ஸ்பானிஷ். இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு ஸ்பானிஷை தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த உலகத்தில் ரொம்ப வேகமாக பேசக்கூடிய லாங்குவேஜ் ஜாப்பனீஸ். இந்த உலகத்தில் நிறைய மக்கள் பேசக்கூடிய லாங்குவேஜ் சைனாவில் பேசுகிற மேண்டரின். 100 கோடி மக்களுக்கு மேலே மேண்டரின் பேசுகிறாங்களாம். மேண்டரின் பேசும்போது நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் ரெண்டுமே அட் அ டைமில் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் எந்தவித கலப்புமே இல்லாத ஒரே மொழி அரபிக். அதனால தான் ஐநா சபையில் ஒரு அதிகாரப்பூர்வ மொழியாக அங்கீகரிச்சிருக்காங்க. இந்த மொழிகளை மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்மொழிகளையும் பாதுகாக்கிற விதமாக 1991 ஆண்டு February 21 சர்வதேச தாய்மொழி தினம் கொண்டாடணும்னு யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க. பங்களாதேஷில் இந்த நாளை ஒரு பொது விடுமுறை தினமாகவே கொண்டாடுறாங்க. என்னதான் உலகத்தில் இவ்வளோ லாங்குவேஜஸ் இருந்தாலும் நம்ம பேசுகிற தமிழ் மொழி தான் நமக்கு கெத்து. தமிழ் மொழி இப்போ சென்னை தமிழ், கொங்கு தமிழ், திருநெல்வேலி தமிழ் அப்படின்னு பிரிஞ்சிருந்தாலுமே தமிழ் எப்பயுமே கெத்து தான். அதே கெத்தோடைய எல்லாத்துக்கும் உலக தாய்மொழி தின நல்வாழ்த்துக்கள்.